ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிச்சிருங்க. என்னுடைய ஃபோன் ஒர்க் ஆகலை. அதனால தான் தன்மை அணியை நான் எடுத்ததுக்கு பொருள் அணிகளுடைய வகைகளை கூறலாம்னு சொல்லி எடுத்ததுக்கு அப்புறமா என்னால் ஒவ்வொரு அணியையும் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் நான் சனி ஞாயிறில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். நீங்கள் தான் பார்த்து பயனடையணும். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்மை அணி. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மை ஆகும். அதாவது எந்த வகை பொருளாக இருந்தாலும் அதன் உண்மை தன்மையினை உள்ளவாறே கூறுதல் தன்மையணியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தன்மையணியுடைய வகைகள் என்னன்னா 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா பொருள் தன்மையணி, குணத்தன்மையணி, சாதி தன்மையணி, தொழில் தன்மையணி அப்படின்னு சொல்லி 4 வகைப்படும். அதில் பொருள் தன்மையணி அப்படின்றது ஒரு பொருளிடத்தில் இருக்கக்கூடிய பல வகை இயல்புகளை மாறாமல் உள்ளபடியே அழகுபடுத்தி கூறுறது தான் பொருள் தன்மையணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான சான்றுகளை பார்க்கலாம். நீலமணி மிடற்றன், நீண்ட சடைமுடியன், நூல் அணிந்த மார்பன், நுதல் விழியன், தோல் உடையன், கைமான் மரியன், கனல் மழுவன், கச்சாலை எம்மான், இமையோர்க்கு இமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீல மணிமிடற்றன் அப்படின்னா நீல அப்படின்னா நீல நிறமுடைய கண்டத்தை உடையவன், நீண்ட சடைமுடியை உடையவன், பூநூல் அணிந்தவன், நெற்றிக்கண்ணை உடையவன், தோல் ஆடையை உடையவன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய தன்மையையும் அழகுபடுத்தி கூறியிருக்காங்க இந்த பொருள் தன்மை அணியில. அதுக்கடுத்ததா குணத்தன்மை அணி. குணத்துல இருக்கக்கூடிய பல வகை தன்மையை உள்ளபடி அழகுற எடுத்துரைப்பது தான் குணத்தன்மை அணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த குணத்தன்மை அணியில சான்று பார்க்கலாம் வாங்க. உள்ளம் குளிர உரோமம் சிலிர்த்து தள்ள விழிநீர் அரும்ப தன்மறந்தாள் புல் அலைக்கும் தேன் தாமரை வயல் சூழ் தில்லை திருநடம் செய் பூந்தாமரை தொழுத பொன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளம் குளிர உரோமம் சிலிர்த்து, இதுல இங்க வாங்கலேன், புல் அலைக்கும் தேன் தாமரை வயல் சூழ் தில்லை திருநடம் செய் பூந்தாமரை தொழுத பொன். 2வது அதாவது 3வது அடியிலையும் 4வது அடியிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புல் எல்லாம் இருக்கக்கூடிய பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அதுவும் தேன் சிந்துகின்ற தாமரையை உடைய வயல் சூழ்ந்த இடத்தின் வழியாக நடந்து சென்று தில்லையில் இருக்கக்கூடிய திருநடனம் செய்யக்கூடிய சிவபெருமானின் பூந்தாமரை போன்ற பாதங்களை தரிசிக்க ஒரு பொண்ணு போயிருக்கா. அந்த பொண்ணுடைய வழிபடுறதுக்கு போன அந்த பொண்ணு அவரை போய் வழிபட்டதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்றது தான் மேல 2 அடியில சொல்லியிருக்காங்க. உள்ளம் குளிர உரோமம் சிலிர்த்து உரையும் தள்ள விழிநீர் அரும்ப தன் மறந்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல தெரியுதா? உள்ளம் குளிர உரோமம் சிலிர்த்து உறையும் தள்ள விழிநீர் அரும்ப தன் மறந்தாள். உள்ளம் குளிர்ந்து அவளுடைய உரோமங்கள் எல்லாம் சிலிர்த்து போய், அதாவது தன்னையே மறந்து அவளுடைய கண்கள்ல இருந்து நீர் வழிந்தது அப்படின்னு சொல்லி அவளுடைய குணத்தன்மையை, அதாவது குணத்துடைய தன்மைகளை அழகுபடுத்தி சொல்லியிருக்காங்க இந்த பாடல்ல. சாதி தன்மையணி. ஒரு இனத்தனுடைய பல வகை பொது தன்மைகளை அழகுபடுத்தி கூறுவது தான் சாதி தன்மையணி ஆகும். அதே மாதிரி தொழில் தன்மையணி. ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய தன்மைகளை உள்ளபடியே அழகுபடுத்தி கூறுவது தொழில் தன்மையணி ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம்.